இந்தி திணிப்புக்கு எதிராகவும் நீட் தேர்வில் இருந்து விலக்களிக்க கோரியும் திமுக சார்பில் வேலூரில் நடைபெற்று வரும் கருத்தரங்கில் திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் பேசி வருகிறார். பல்கலைக்கழகங்களில் இந்தியை முதன்மை பாடமாக நிறைவேற்றுகிற முயற்சிகளை இன்றைக்கு மத்திய அரசு ஈடுபட்டிருக்கிறது. புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் சமஸ்கிருதத்திற்கு முடிசூட்டக்கூடிய விழாவை நடத்துகிற முயற்சிகளை மத்திய அரசு ஈடுபடுகிறது. அதேபோல் வங்கிகளில் பரிவர்த்தனை மின்னஞ்சல்கள், செல்போன் குறுஞ்செய்திகள் அவைகளெல்லாம் இந்தியில் இருக்க வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பிக்கிறது. பணம் எடுக்கிறோமே ஏடிஎம் மிஷின், அந்த ஏடிஎம் ஸ்லிப்புகளில் இந்தி இருக்க வேண்டும். இந்திய சட்ட ஆணையத்தின் அறிக்கைகள் இந்தியில் மட்டுமே வெளியிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்பொழுது வந்திருக்கிறது. தமிழர் திருநாளாக இருக்கக்கூடிய நம்முடைய பொங்கல் பண்டிகை விடுமுறை, அந்த விடுமுறையை மத்திய அரசு ரத்து செய்த அந்த சூழலை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். ஆக இந்தியை ஐநா மன்றத்தினுடைய ஆட்சி மொழியாக்க தீவிர நடவடிக்கை எடுக்கப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள். இங்கே நம்முடைய சிவா அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார், 2000 ரூபாய், 500 ரூபாய். இந்த புதிய நோட்டுகளில் தேவநாகரி எண்களை அச்சடிக்கக்கூடிய அந்த சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. அது மட்டுமல்ல, பாராளுமன்றத்தில் குடியரசுத் தலைவராக இருந்தாலும் அமைச்சர்களாக இருந்தாலும் இந்தியிலே பதிலளிக்க ஒரு புதிய திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். விமான டிக்கெட்டுகளில், ரயில் டிக்கெட்டுகளில் இந்தியில் தான் இருக்க வேண்டும் என்ற நிலை இன்றைக்கு வந்திருக்கிறது. அதேபோல இந்தி பேசாத மாநிலங்களில் சிபிஎஸ்இ மற்றும் கேந்திரா வித்யாலய பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு வரை இந்தி கட்டாயமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை. இந்தி பேசாத மாநிலங்களில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் இந்தியில தேர்வு எழுதலாம், நேர்காணல் நடத்தலாம் என்ற அந்த நிலையை உருவாக்கி தமிழ் மொழியை தரம் தாழ்த்தக்கூடிய ஒரு நிலை. நாடு முழுவதும் இந்தி மொழியை கட்டாயமாக்க மத்திய அரசு முயற்சி மேற்கொள்வதாக திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் வேலூரில் நடைபெற்று வரும் கருத்தரங்கில் பேசி வருகிறார். இதன் முழு விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.